உங்க வாழ்க்கையில யோசித்து பாருங்க. அநாதி சிநேகம், அவருடைய சிநேகம் இன்னைக்கு நேற்றுக்கு வந்ததில்லை. அந்த சிநேகத்தோட தான் நம்ம உருவாக்கினா நமக்காக சிலுவையில தன்னே பலியாய் கொடுத்து இவங்க என் பிள்ளைங்க என் கூட இருக்கணும்னு சொல்லி தன்னை சிலுவையில ரத்தம் சேர்ந்த ஒப்பு கொடுத்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்து, நீ வா மகனே, வா மகளே, என் கிருபையினால காருண்யத்தினால நான் உன் பாவத்தெல்லாம் மன்னிச்சு என்னோட சேர்த்து கொள்ளுவேன்னு சொல்றார். எவ்வளவு சந்தோஷம் இல்லை? அப்படியே ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, என் மேல உங்களுக்கு எவ்வளவு அன்பு அப்பா, என் மேல உள்ள அன்பினால அந்த காருண்யத்தினால உண்மையே பலியாக கொடுத்து என்னை இழுத்து கொண்டீங்களே, நன்றி. அநாதி சிநேகத்தினால் என்னை சிநேகிக்கிறீங்களே, அதற்காக நன்றி. அந்த அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த அன்பினால என்னை எப்பொழுதும் நீர் மூடிக்கொள்ளும். அந்த காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.